இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உங்களோட வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை பேசி இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் மறந்தாலும் அந்த காரியத்தை தேவன் நிச்சயமாய் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் மனுஷர்கள் நமக்கு பல வாக்குத்தத்தங்கள் வாக்குறுதிகள் பண்ணியிருப்பாங்க. அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம். ஆனால் சொன்ன வாக்குறுதியை கூட அந்த மனுஷர்கள் மறந்து போயிருப்பார். ஆனால் நம்முடைய தகப்பனாகிய இயேசு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் மறந்தாலும் அவர் மறவாமல் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் உயிரோடு எழும்பின இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுத்தார், இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பெறுவீங்க, எருசலேமிலே போய் காத்திருங்கன்ற ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவங்க விசுவாசத்தோட போய் எருசலேமிலே காத்திருந்தாங்க. இயேசு சொன்னது போல அந்த சில நாட்கள் என்பது எத்தனை நாட்கள் தெரியுமா? இயேசு 40ஆம் நாள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 50ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் சபையின் மீது ஊற்றப்பட்டார். இடையில இருந்தது 10 நாட்கள். இயேசு சொன்னது போல வெறும் 10 நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆம், பேசுகிறவர் உண்மை உள்ளவர். சில நேரத்தில் சிலருக்கு அது நாட்களாக இருக்கலாம், சிலருக்கு மாதமாக இருக்கலாம், சிலருக்கு பல வருஷங்களாக இருக்கலாம். ஆனால் பேசின தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் யாவற்றையும் செய்து முடிப்பார். அதை ஒருவனும் ஒரு காலம் தடை பண்ண முடியாது. ஆபிரகாமுக்கு 75 வயதிலே என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்று பேசினார். 76 வயதிலே குழந்தை கிடைத்ததா? இல்லை, 100 வயதில் தான் கிடைத்தது. 25 ஆண்டுகள் தேவனோடு காத்திருந்தார். ஆனால் ஆபிரகாம் சில நேரத்தில் அப்படியோ இப்படியோன்று தன்னுடைய சிந்தைகளை மாற்றி யோசித்தார். வேலைக்காரிக்கு பிறந்த மகனோ அல்லது எலியேசரோ அப்படி கணக்கை யோசித்தார். ஆனால் தேவனோ உண்மை உள்ளவர், மாறாதவர், சொன்னதை செய்து முடித்தார். யோசேப்பின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 17 வயதில் தரிசனம் வருகிறது. ஆனால் அடுத்த 13 ஆண்டுகளும் மகாபெரிய போராட்டம். 30வது வயதில் தேவன் யோசேப்பின் வாழ்க்கையில் சொன்னதை செய்து முடித்தார். ஆகவே தேவன் பேசின காரியம் இப்பொழுது நடக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம், சாதகமான ஒரு காலங்களும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலை மாறினாலுமே, உலகமே நிலை பெயர்ந்தாலும் பேசின தேவன் உண்மை உள்ளவர். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே சொன்னதை செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.